ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்புறம் ரியல்மியோட XT ரெண்டு மொபைலும் 64 MB கேமராவோட ரெண்டு கம்பெனியோட பெஸ்ட் மொபைலாக கலக்கியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி ரெண்டு மொபைலையும் ஃபீச்சர்ஸ் வைஸாக எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கிறதுலே எந்த மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, கொடுக்குற காசுக்கு எந்த மொபைல் ஒர்த்தாக இருக்கும் போல் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எப்பவும் பார்க்குற மாதிரி நம்ம டிஸ்பிளேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரெட்மி நோட் 8 ப்ரோ இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 6.53 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்குது. அதுபோக இந்த டிஸ்பிளே HDR சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம், HDR சப்போர்ட்டடாக வந்திருக்கிறதுனால. இதுவே ரியல்மி XT அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸில் 6.4 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஸ்பிளேல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி XT தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால ரெண்டையும் பார்க்குறதுக்கு பெருசாக வித்தியாசம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. இருந்தாலும் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கொஞ்சம் கலர்லாம் இன்னமும் பஞ்சியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இங்கே AMOLED டிஸ்பிளே தான் செலக்ட் பண்ண போகிறேன். சின்ன டிஸ்பிளேயாக இருந்தாலும் ரியல்மி XT இங்கே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்மி நோட் 8 ப்ரோவில் பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியல்மி XT அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருக்கும் பிடிக்கிறதா நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த இடத்தையும் ரியல்மி தட்டிட்டு போகிறாங்க. அடுத்து பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டுலேயுமே கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட. ரெண்டுலையும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு என்னமோ ரெட்மியோட இந்த பேக் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது எப்பவுமே இருக்கிறத விட. ஏன்னா ரியல்மியில் சேமான இதே பேட்டர்னில் நிறைய பேக்ஸை நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது ரெட்மியில் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு K20 அந்த சீரீஸில் இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு இருக்கிறதுனால நான் இங்கே ரெட்மியை செலக்ட் பண்ணுறேன். பேக்கில் ரெட்மி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ரெட்மி 3 சிம் ஸ்லாட்க்கு மூவ் ஆகி வந்தது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலையும் ஒரே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 64 MB பிரைமரி கேமராவும் 8 MP அல்ட்ராவைட் சென்சாரும் அது போக 2 MB டெப்த் சென்சார் 2 MB மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுவே ரியல்மி XT அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேமா அதே போல தான் 64 MB பிரைமரி கேமரா 8 MP அல்ட்ராவைட் சென்சார் 2 MP டெப்த் சென்சார் அது மாதிரி 2 MP மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க ரியல்மியில். ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்றத கண்டிப்பாக செலக்ட் பண்ணவே முடியாது, ஒரு டை அப்படின்னு சொல்லலாம். அது போக இங்கே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோவில் உங்களுக்கு 20 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்மி XTயில் 16 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த 20 MB ஃப்ரண்ட் கேமரா தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். 16, 20 இந்த ரெண்டுக்கு இடையில கண்டிப்பாக பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. உங்கள் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனை பொறுத்து தான் என்ன கேமரா பெட்டர் அப்படின்றது இருக்க போகுது. ஆனால் இங்கே MP அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தினால நான் இங்கே ரெட்மி நோட் 8 ப்ரோ செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுக்குமே அப்பேக்சர் சேமான 2.0 அப்படின்ற அப்பேக்சர் சைஸோட தான் வருது. ஸோ இங்கே ரெட்மி பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுறோம். அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுவே ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரெட்மியில் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை இந்த டைம் பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுறதோட ஊக் சார்ஜிங் 3க்கான அந்த 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பேட்டரி இருக்கிறதுனால ரெட்மியை செலக்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக இருக்கிறதுனால ரியல்மியை செலக்ட் பண்ணலாம். ரெண்டில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணும். ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங் வேணுமா அல்லது கொஞ்சம் பெரிய பேட்டரி வேணுமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய பேட்டரி இருந்தால் ஓகே இருக்கும் அப்படின்றதுனால நான் ரெட்மியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளால் பவர் பேங்கை யூஸ் பண்ணியும் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் இங்கே ரெட்மியை தான் செலக்ட் பண்ண போகிறேன். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் செலக்ட் பண்ணது தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வீடியோவை முழுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் முடிவை நீங்கள் எடுங்க. அது மாதிரி எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4500 mAh ரெட்மியோட பேட்டரி உங்களுக்கு 2 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியோட இந்த 4000 mAh பேட்டரி உங்களுக்கு 75லேருந்து 80 நிமிஷத்துக்குள்ளே சார்ஜ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இங்கே ப்ராசஸர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஏன்னா
பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலும் ரெண்டு கம்பெனிஸோட ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G90T அப்படின்ற ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 712 ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 712 அட்ரினோ 616 ஜிபியோட வருது. இதுவே ஹீலியோ G90T அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலி G76 ஜிபியோட வருது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கணும் அப்படின்னா மாலி G76 அப்படின்றது 730Gக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும் 712 கம்பேர் பண்ணும்போது ஹீலியோ G90T அப்படின்ற ப்ராசஸர். ஆனால் நேனோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனில் உங்களுக்கு 10 நேனோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ண ப்ராசஸர். இதுவே மீடியாடெக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 நேனோமீட்டர் ப்ராசஸில் உருவாக்கின ப்ராசஸர். ஸோ இங்கே பவர் எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மி தான் நல்லா இருக்கும். அதனால தான் என்னமோ பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான ஒரு நல்ல பேட்டரி லைஃபோட உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஹீலியோ G90Tல. அது மட்டும் இல்லாமல் ஹீலியோ G90Tல ஸ்னாப்ட்ராகன் 712 கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிளாக் ஸ்பீட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாக் ஸ்பீடும் நமக்கு தேவையான வேலையை பார்த்து ரொம்பவே ஃபாஸ்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் ரியல்மி XTல இருக்கிற 712 ப்ராசஸரை விட ஹீலியோ G90T அப்படின்றது ரொம்பவே அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்கு. இது ரெட்மியோட K20ல இருக்கிற சேம் ஸ்னாப்ட்ராகன் 730க்கு ஈக்குவலான ஸ்கோர். ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்கோர் எடுத்துருக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸராக இருக்கிறதுனாலையும் நம்ம இங்கே மீடியாடெக்கை செலக்ட் பண்ணலாம். எனக்கு மீடியாடெக் இந்த இடத்துல பிடிச்சிருக்கு. எப்போவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. இந்த மீடியாடெக்கோட ப்ராசஸர் லாங் ரனில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது ரொம்பவே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி ஸ்னாப்ட்ராகனோட 712 விட ரொம்பவே நல்ல பர்ஃபார்ம் பண்ணி என்னை பொறுத்தவரை மீடியாடெக்கோட ஹீலியோ G90T தான் பெட்டராக இருக்குது அப்படின்றது மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். உங்கள் முடிவை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் மாற்றம் கிடையாது. அது போக இப்போ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்குது, P2i நானோ ரெப்லண்ட் கோட்டிங் இருக்குது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் LEDயும் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு ஃபீச்சரும் கூட. அது போக உங்களுக்கு வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிக்யூட் கூலிங்காக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு Wi-Fi X அப்படின்ற ஒரு ஆண்டனா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னமும் உங்களுக்கு நல்ல வைஃபை ரேஞ்ச் கிடைக்கிறதுக்காக அது கூடவே உங்களுக்கு இந்த டைம் ரெட்மி நோட் 8 ப்ரோல அலெக்சா பில்டினா வருது. கூகுள் அசிஸ்டன்ட் கூடயே அலெக்சாவும் பில்டினா வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெரிய ஃபீச்சர் இல்லை. ஏதோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அவங்களோட 20 வாட் சார்ஜிங்கை பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது தவிர பெருசாக எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ப்ரைஸை பார்த்துட்டோம் அப்படின்னா மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத முடிவுக்கு வர ஒரு வசதியாக இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலையுமே 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மியில் பேஸ் வேரியன்ட்டே 6GB தான் லான்ச் ஆகுது. 6GB 64GB, அதே மாதிரி 6GB 128GB, அதே மாதிரி 8GB 128GB போல 3 வேரியன்ட் இருக்குது. இதுவே ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB, அதே மாதிரி 6GB 64GB, அதே மாதிரி 8GB 128GB போல 3 வேரியன்ட் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6GB 64GB 15,000 ரூபாய்க்கும், 6GB 128GB 16,000 ரூபாய்க்கும், 8GB 128GB 18,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க ரெட்மியில். இதுவே ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4GB 64GB 16,000 ரூபாய்க்கும், 6GB 64GB 17,000 ரூபாய்க்கும், 8GB 128GB 19,000 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க வேண்டியது 6GB 64GB மாடல் தான். ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் ரியல்மியில் கொடுக்குறோம். இதில் என்ன நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் AMOLED டிஸ்பிளே. அது போக அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு பாக்ஸில் அதை விட நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. ஆனால் உங்களால் பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் கம்மியாக கொடுக்குறீங்க. கம்மியாக கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த HDR டிஸ்பிளே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் நமக்கு 4500 mAh பேட்டரியோட ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது போக மீடியாடெக்கோட ஹீலியோ G90T அப்படின்ற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்றப்போ G90T அப்படின்றது ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அல்ட்ரா HD செட்டிங்ஸில் கூட PUBG ப்ளே பண்ண முடியும். HDR சப்போர்ட் இருக்கிறதுனால இன்னமும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே இது ஒரு ப்ளஸ் அமைது. அது போக உங்களுக்கு IR பிளாஸ்டர், நோட்டிஃபிகேஷன் LED,
P2i அப்படின்ற நானோ ரெப்லன் கோட்டிங் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நான் இங்கே ரெட்மி நோட் 8 ப்ரோ பெட்டராக இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா 664ஓட உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெட்டரான ஃபீச்சர்ஸ் ரெட்மியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் இந்த AMOLED டிஸ்பிளே வேணும், எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பேட்டரி நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மியோட XT செலக்ட் பண்ணலாம். இல்லை நான் நிறைய கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு இந்த IR பிளாஸ்டர் நோட்டிஃபிகேஷன் எல்இடிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக ரெட்மியோட ரெட்மி நோட் 8 ப்ரோ ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய் கம்மி விலையில். இங்கே நீங்கள் எதை முடிவு பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததா, வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களோடையும் முடிஞ்சால் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புது நபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.